அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் அந்நஹ்வுல் வாலியிலே இரண்டாவது பாகம் பாடம் 21 இன்று நாம் இருக்கிறோம். அஸ்மாஉல் ஹம்சதி வ யாராபுஹா, இதுதான் இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு. அதாவது 5 இஸ்முகளை முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனுடைய யாராபை பற்றியும் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க போகிறோம். இந்த 5 இஸ்முகளும் முன்பு நாம் முலாஃப் இலைஹி பற்றி இதற்கு முன் சென்ற பாடத்திலே பார்த்தோம். அப்ப முலாஃபாக இந்த 5 இஸ்முகள் வரும் சமயம் அது எதனோடு முலாஃபாக, யாய முத்தக்கல்லிம் அல்லாததோடு முலாஃபாக வரும் சமயம் இந்த 3 நிலைமைகளில் வரும். அது எந்தெந்த நிலைமையில எப்படி வரும் என்பதை இப்ப பார்ப்போம். என்னென்ன இஸ்மு? முதல்ல அபுன், அஹுன், ஹமுன், து, பு, து. இப்ப முதலாவதாக என்ன சொல்றாங்க? ஹாலத்திர் ரஃபா, ரஃபாவுடைய நிலைமையில எப்படி வரும்னு சொல்றாங்க. ரஃபாவுடைய நிலைமையில பில் வாவி, வாவை கொண்டு வரும். உதாரணமாக ஜா அபு சயீத், அபு சயீத் என்பதாக அபு சயீத் என்பவன் வந்தான். இப்ப இந்த ஜா என்பது ஃபியாலு, அபு சயீத் என்பது ஃபாயில். இதுல பார்த்தோம்னு சொன்னா அபு என்பது முலாஃப், சயீத் என்பது முலாஃப் இலேஹி. முலாஃப் இலேஹி இருக்குது. ஆனால் இதற்கு அடுத்ததாக அந்த யாய முத்தக்கல்லிமுடைய அந்த யா வரல. மாறாக இதற்கு அடுத்ததாக சயீத் என்பது முலாஃப் இலேஹியாக வந்திருக்குது. எனவே இந்த அபு என்பதில வாவை கொண்டு அந்த ரஃபாவுடைய நிலைமை என்பது வெளிப்படும். யாராப் என்பது வாவின் மூலமாக வெளிப்படும். அடுத்ததாக இரண்டாவது ஃபி ஹாலத்தின் நஸபி, நஸபுடைய நிலைமையில பில் அலிஃபி, அலிஃபை கொண்டு வரும். எப்படி வரும்? வத்தஅனா அபா சயீத், அபா சயீதின், அபு சயீதிற்கு நாங்கள் விடை கொடுத்தோம், சயீதினுடைய தந்தைக்கு நாங்கள் விடை கொடுத்தோம். அப்ப வத்தஅ என்பது ஃபியால், நா என்பது ஃபாயில், அபா முலாஃப், சயீதின் முலாஃப் இலைஹி, முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃபூல். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா முலாஃப் இலைஹியா சயீத் என்ற வார்த்தை வந்து இருக்குது. அப்ப முலாஃபா எது வந்திருக்குது? அபு என்ற அந்த வார்த்தை வந்திருக்குது. அதனால இது மஃபூலுடைய அந்த இடத்துல இருக்கிறதுனால, நசபுடைய அந்த ஹாலத்துல இருக்கிறதுனால அலிஃபை இதுல இணைக்கப்பட்டு இருக்குது. அடுத்ததாக மூன்றாவது இது. இப்ப ரஃபாவுடைய நிலைமையும் பார்த்தாச்சு, நசபுடைய நிலைமையும் பார்த்தாச்சு. இப்ப ஜர்ருடைய நிலைமையில எப்படி வரும்? யாவை கொண்டு வரும், யாவை கொண்டு வரும். உதாரணமா என்ன சொல்றாங்க? ரலீனா அன் அபி சயீதின், அபு சயீதை தொட்டும் நாங்கள் பொருந்தி கொண்டோம். இதுல பார்த்தோம்னு சொன்னா அபு என்ற அந்த இஸ்மு வந்திருக்குது. ஆனா இதற்கு பின்பாக முலாஃப் இலைஹியா சயீத் என்பது வந்திருக்குது. இப்ப இந்த யா என்பது முத்தக்கல்லிமுடைய யா கிடையாது. மாறாக இந்த யாராபினுடைய அந்த அடையாளமாக, ஜர்ருடைய அடையாளமாகத்தான் இந்த யா என்பது வெளிப்பட்டு இருக்குதே தவிர இது முத்தக்கல்லிமுடைய யா கிடையாது. அப்ப இது முலாஃப், அபி என்பது முலாஃப், சயீதின் என்பது முலாஃப் இலேஹி. இது ஜாராக, ஜாருக்கு மஜ்ரூராக வந்திருப்பதனால, ஜர்ருடைய அந்த இடத்துல இருக்கிறதுனால இந்த யா என்பது இணைக்கப்பட்டு இருக்குது. அப்ப இந்த பாடத்துல இந்த விஷயங்களை தான் இன்றைய பாடத்துல நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க. அப்ப இந்த 3 நிலைமைகள், முதலாவது ரஃபாவுடைய நிலைமையில வாவு, நசபுடைய நிலைமையில அலிஃபு, ஜர்ருடைய நிலைமையில யா. இந்த விஷயங்களை நல்ல முறையில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம். அதற்கு முன்பாக நம்மளுடைய ரஹீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த சேவைகள் எந்தவித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக்கொள்வோம். இங்கு ட்ரஸ்டினுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்களுடைய நன்கொடைகளை, அன்பளிப்புகளை தாங்கள் செலுத்தலாம். அதுபோல இங்கு கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. இதனை ஸ்கேன் செய்தும் தங்களுடைய நன்கொடைகளை, அன்பளிப்புகளை தாங்கள் செலுத்தலாம். சரி, வாருங்கள் இன்றைய பாடத்திற்குள் நாம் செல்வோம்.
அல் அஸ்மாஉல் ஹம்சத்து வ இஅராபுஹா. 5 இஸ்முகள் இன்னும் அதனுடைய எதனுடைய இந்த 5 இஸ்முகளுடைய இஅராபுகள், அதனை பற்றி இந்த பாடத்துல நாம் பார்க்க போறோம். உதாரணங்கள்ல சொல்றாங்க. அல் அம்சிலத்து உதாரணங்கள். முதலாவதாக முசன்னிஃப் அவர்கள் 3 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. எப்பொழுதும் போல 3 விஷயமா பிரிச்சிருக்காங்க. இதுல நமக்கு அந்த இஸ்முகள் ரஃபாவுடைய நிலைமையில ரஃபாவுடைய அந்த ஹாலத்துல வர மாதிரி இந்த இடத்துல இந்த 4 உதாரணத்துல கொடுக்கறாங்க. அடுத்த 4 உதாரணத்துல அந்த இஸ்முகள் நசபுடைய நிலைமையில இருக்கிற மாதிரி 4 உதாரணம். அடுத்ததாக ஜர்ருடைய நிலைமையில இருக்கிற மாதிரி 4 உதாரணம். முதலாவது உதாரணம், ஜா அபு சயீதின். அபு சயீத் வந்தார், அல்லது சயீதுடைய தந்தை வந்தார். சயீதுடைய தந்தை வந்தார். ஜா என்பது ஃபியாலு, இது மாலியான ஃபியாலாக இருக்குது. அபு முலாஃப், சயீதின் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து ஜா என்பதனுடைய ஃபாயிலாக இருக்குது. இதுல பார்த்தோம் சொன்னா அபு என்ற இந்த இஸ்மு, அபு என்ற இஸ்மு இருக்குது. இது முலாஃபா வந்திருக்கு. முலாஃப் இலேஹியாக முத்தக்கல்லிமுடைய யா வரல, மாறாக சயீதின் என்ற வார்த்தை வந்திருக்குது. அதனால இங்க வாவாக இந்த வாவை இந்த ரஃபாவுடைய அடையாளமாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அடுத்த இரண்டாவது உதாரணம், அபூக தொபீபுன் மாஹிருன். உன்னுடைய தந்தையாகிறவர் திறமையான மருத்துவராக இருக்கிறார். அபு முலாஃப், க முலாஃப் இலேஹி. இது இரண்டும் சேர்ந்து முபுத்ததா. முபுத்ததான்னு சொன்னா பொதுவாக முபுத்ததா, அதற்கு முன்பாக எந்த ஒரு ஆமிலும் இல்லைன்னு சொன்னா அது ரஃபாவுடைய நிலைமையில தான் பொதுவாக முபுத்ததா வரும். அதே மாதிரி இப்ப ரஃபாவுடைய நிலைமையில அது இருக்குது, வாவை பெற்று வந்திருக்குது. முலாஃப் க என்பதுதான் முலாஃப் இலேஹியாக வந்திருக்குது. இதுல யாய முத்தக்கல்லிம் என்பது முலாஃப் இலேஹியாக வரல. அப்ப அபூக உன்னுடைய தந்தையாகிறவர், இதுல முபுத்ததா முலாஃபு, முபுத்ததா முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முலாஃப் இலேஹி இரண்டும் சேர்ந்து முபுத்ததா தொபீபுன் மௌசூஃப் மாஹிருன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து ஹபரு. அடுத்ததாக மூன்றாவது உதாரணம், கான அபூக ரஜுலன் ஹாசிமன். உன்னுடைய தந்தையாகிறவர் உறுதியான மனிதராக இருக்கிறார். கான என்பது இந்த கான என்பது இந்த இடத்திலே கான நாகிஸாக இருக்கிறது. அபூக என்பது இஸ்மாக இருக்குது, கானவினுடைய இஸ்மாக இருக்குது. அதே சமயம் பொதுவாக கான என்பது கானவினுடைய இஸ்மாக வரும்பொழுது அது ரஃபாவுடைய நிலைமையில இருக்கும். அபு என்பது முலாஃப், க முலாஃப் இலைஹி. அப்ப இங்க யாய முத்தக்கல்லிமோட இங்க இலாஃபத் செய்யப்படவில்லை. அதே சமயம் இதனுடைய இடம் என்ன, ரஃபாவுடைய இடத்துல இருக்குது. எனவே இந்த இடத்துல வாவை இந்த இஸ்முல கொண்டு வரப்பட்டிருக்குது. இந்த ரஜுலன் என்பது மௌசூஃப், ஹாசிமன் சிஃபத், மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து கானவினுடைய ஹபராக இருக்குது. லஅல்லல் காதிம அபு முஹம்மதின். முஹம்மதுடைய தந்தையாகிறவர் வரக்கூடியவராக ஆகலாமே. லஅல்ல என்பது ஹுரூஃபுல் முஷப்பஹாவாக இருக்குது. அல் காதிம என்பது இதனுடைய இஸ்மாக இருக்குது. அபு முலாஃப், முஹம்மதின் முலாஃப் இலைஹி. இதுல இந்த லஅல்ல என்பதாகிறது அதனுடைய இஸ்மிற்கு நசபு செய்யும், அதே போல அதனுடைய ஹபருக்கு ரஃபா செய்யும். அப்ப இந்த அபு முஹம்மதின் என்பது முலாஃப் இலேஹியா இருக்குது. அதே சமயம் ரஃபாவுடைய அந்த நிலைமையில வந்து இருக்குது. அதனால இந்த இடத்துல அபு என்ற இஸ்மில வாவ சேர்த்து இருக்காங்க. ஆக இந்த 4 உதாரணத்திலையும் பார்த்தோம்னு சொன்னா வெறும் அபு சயீத் என்பதாக ஃபாயிலா மட்டும் கொண்டு வரல, மாறாக 4 விதமாக அந்த ரஃபாவுடைய 4 விதமான இடத்திலையும் கொண்டு வந்து உதாரணத்தை நமக்கு அழகான முறையில முஸ்னிஃப் அவர்கள் இந்த இடத்த விளக்கி இருக்காங்க. அடுத்ததாக இந்த இடத்துல நசபுடைய நிலைமையில வச்சு உதாரணங்களை சொல்றாங்க. வத்தஅனா, நாங்கள் விடை கொடுத்தோம். அபா சயீதின், சயீதுடைய தந்தையிற்கு நாங்கள் விடை கொடுத்தோம். வத்தஅனா என்பது என்பது ஃபியாலே மாலி, நா என்பது ஃபாயில். அபா முலாஃப், சயீதின் முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து வத்தஅனா என்பதனுடைய மஃஊலாக இருக்குது.
அப்ப மஃபூலா இருக்குதானா இது நசபுடைய இடத்துல இருக்குது. அதே சமயம் அபுக்கு அடுத்து நாம பார்த்தோம்னு சொன்னா சயீதின் என்பதாக முலாஃப் இலைஹியாக வந்திருக்குது. எனவே இந்த இடத்துல அலிஃபை யாராபாக கொண்டு வரப்பட்டுள்ளது. யுஜில்லு நாசு அபாக, மக்கள் உன்னுடைய தந்தையை மேன்மைப்படுத்தினர், மேன்மைப்படுத்துகின்றனர். யுஜில்லு என்பது ஃபியாலே முலாரியா இருக்குது. அந்நாஸ் என்பது ஃபாயில். அபா முலாஃப் க முலாஃப் இலைஹி, முலாஃப் முலாஃப் இலைஹி இரண்டும் சேர்ந்து மஃபூல். அப்ப இந்த இடத்துல மஃபூலா வந்து இருக்கிறதுனால அலிஃபை கொண்டு வந்து யாராவது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இதற்கு பின்பாக வந்து இருக்கக்கூடிய முலாஃப் இலேஹி என்பது முத்தக்கல்லிமுடைய யா இல்ல, மாறாக க என்ற முகாத்தபுடைய அந்த லமீர் தான் வந்து இருக்குது. எனவே இந்த இடத்துல அலிஃபை லமீர் இதாக யாராபாக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து மூன்றாவது உதாரணம், லஅல்ல அபாக தபீபுன் மாஹிருன், உன்னுடைய தந்தை திறமையான மருத்துவராக ஆகலாம். லஅல்ல என்பது இது நாம் சொன்ன மாதிரி ஹுரூஃபை முஷப்பஹா. அபாக என்பது லஅல்லவினுடைய இஸ்மாக முபுத்ததாவாக இருக்குது. அப்ப அபாக என்பது பொதுவாக லஅல்ல என்பது தன்னுடைய இஸ்மிற்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். அப்ப இது நசபுடைய இடத்துல வந்து இருக்குது. நசபுடைய இடத்துல வந்து இருக்கிறதுனால அலிஃபை கொண்டு வரப்பட்டுள்ளது. அதே போல அதற்கு பின்பாக காஃப் என்ற அந்த முஹாத்தபுடைய காஃப் தான் வந்திருக்க தவிர யா வரல. எனவே இந்த அலிஃபை கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்ததாக தபீபுன் என்பது மௌசூஃப், மாஹிருன் சிஃபத். மௌசூஃப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து அபாக லஅல்ல என்பதனுடைய ஹபராக இருக்குது. அடுத்த நான்காவது உதாரணம், இன்ன அபா முஹம்மதின் ரஜுலுன் ஷரீஃபுன், நிச்சயமாக முஹம்மதுடைய தந்தையாகிறவர் கண்ணியம் வாய்ந்த மனிதராக இருக்கிறார், கண்ணியம் நிறைந்த மனிதராக இருக்கிறார். இன்ன என்பது ஹரூஃபை முஷப்பஹா, அபா என்பது அதனுடைய முலாஃப், முஹம்மதின் முலாஃபிலேஹி, முலாஃப் முலாஃபிலே இரண்டும் சேர்ந்து இன்ன என்பதனுடைய இஸ்மாக இருக்குது. இன்ன தன்னுடைய இஸ்முக்கு என்ன செய்யும், நசபு செய்யும். அதன் அடிப்படையில இந்த இடத்துல அலிஃபை கொண்டு வரப்பட்டுள்ளது. நசபுடைய இடத்துல இந்த இஸ்மு வந்ததுனால அலிஃபை கொண்டு வரப்பட்டுள்ளது. ரஜுலுன் மௌசூப், ஷரீஃபுன் சிஃபத். மௌசூப் சிஃபத் இரண்டும் சேர்ந்து இன்ன என்பதனுடைய ஹபராக இருக்குது. அடுத்த உதாரணம், ஆக இந்த இடத்துல மேல வந்து நாம ரஃபாவுடைய நிலைமையில வச்சு வாவ வச்சு பார்த்தோம். எங்கு நசபுடைய நிலைமையில அலிஃபை வச்சு உதாரணம் பார்த்தோம். அடுத்த உதாரணம், ரலீனா அன் அபி சயீதின், சயீதுடைய தந்தையை தொட்டும் நாங்கள் பொருந்தி கொண்டோம். ரலீனா, ரலி என்பது ஃபியாலே மாலி, நா ஃபாயிலு, அன் ஜார், அபி முலாஃப், சயீதின் முலாஃப் இலேஹி. இது முலாஃப் என்பது அன் என்பதனுடைய ஜாரினுடைய மஜ்ரூராகவும் இருக்குது, அதே சமயம் முலாஃபாகவும் வந்திருக்குது. அதனால இது மஜ்ரூரா இருக்கிறதுனால யாவை கொண்டு வரப்பட்டுள்ளது. அபி என்பதாக யாவை கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்ப இந்த யா என்பது முத்தக்கல்லிமுடைய யா கிடையாது, மாறாக இந்த ஜர்ருடைய அந்த ஹர்ஃபான அன் என்பது முந்தி இருப்பதன் காரணமாக அபி என்பது மஜ்ரூராக இருப்பதனாலதான் இந்த யா என்பது வந்து இருக்குது. அப்ப ஜார் மஜ்ரூர் இந்த தாலுக்கு ரலீனா என்பதுல நாசு பி அபீக, உன்னுடைய மக்கள் உன்னுடைய தந்தையை கொண்டு நம்பிக்கை கொள்கின்றனர். யஸ்கி என்பது ஃபியாலே முலாரியாக இருக்குது. வசக யசிகு, இது காயிப் வாஹித் முதக்கரை குறிக்கக்கூடியது. அந்நாசு என்பது ஃபாயிலு, பி ஜார், அபி மஜ்ரூர், முலாஃப் க முலாஃப் இலைஹி. இதுல பார்த்தோம்னு சொன்னா முலாஃபா வந்திருக்கு, அதே சமயம் ஜாரோடைய மஜ்ரூராகவும் வந்திருக்கு. எனவே யாவை யாராபாக கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த இஸ்மில. அடுத்ததாக மூன்றாவது உதாரணம், ரலியன் நாசு அன் அபீக, மக்கள் உன்னுடைய தந்தையை தொட்டும் பொருந்தி கொண்டனர். ரலிய ஃபியாலே மாலி, அன்னாசு ஃபாயில், அன் ஜார், அபி மஜ்ரூர், முலாஃப் க முலாஃப் இலைஹி. முலாஃப் ஜார் மஜ்ரூர் தாலுக்கு ரலி என்பதிலே தாலுக்காக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா யா என்பது வந்து இருக்குது. எதனாலும் சொன்னா அன் என்ற ஜர்ருடைய ஹர்ஃப் ஆகிறது, ஜர்ரு செய்து இருக்கிறது. எனவே இந்த யாவை கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்த உதாரணம், யஷ்குருன் நாசுலி அபி முஹம்மதி, முஹம்மதினுடைய தந்தைக்கு மக்கள் நன்றி செலுத்துகின்றனர். யஷ்குரு என்பது ஃபியாலே முலாரி, அன்னாசு ஃபாயிலு, லாம் ஜார், அபி மஜ்ரூர், முலாஃப், முஹம்மதின் முலாஃப் இலைஹி.
அப்ப இந்த இடத்துலயும் பார்த்தோம்னு சொன்னா யா என்பது வந்துள்ளது. எதனால? லாம் என்ற இந்த ஜாரினுடைய மஜ்ரூர் காரணமாக வந்திருக்குது. அப்ப 3 உதாரணங்களை முசன்னிஃப் அவர்கள் சொல்லி 3 சட்டங்களை அழகான முறையில் நமக்கு விளக்குனாங்க. இப்ப வாங்க அடுத்ததற்கு போகும். இப்ப மேல உதாரணங்களை பார்த்தோம். மேல உதாரணங்களை பார்த்து விட்டு முசன்னிஃப் அவர்கள் இங்கு ஆய்வு செய்யறாங்க. அந்த உதாரணங்களை ஆய்வு செஞ்சு அதுல உள்ள விஷயங்களை சொல்ல போறாங்க. அல் பஹ்சு ஆய்வு. கலிமத்து அபுன், அபு என்ற அந்த வார்த்தை ஆகிறது ஃபி ஜமீஇல் அம்சிலத்தில் முத்தகத்திமதி, முன் சென்ற உதாரணங்கள் அனைத்திலேயும் இஸ்முன் இஸ்மாக இருக்கிறது. அதாவது மேல ஒரு 12 உதாரணங்கள் கிட்ட சொன்னாங்க. அந்த உதாரணங்கள் அனைத்திலேயும் அபு என்ற அந்த வார்த்தை என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்குது. அந்த வார்த்தை எப்படி இருக்குது? ஒரு இஸ்மாக இருக்கிறது. வஹிய முலாஃபத்துன் ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலேயும் இணைக்கப்பட்டதாக அந்த அபு என்ற வார்த்தையாக இருக்கிறது. இலா கலிமத்தின் உஹ்ரா, வேறு ஒரு கலிமாவின் பக்கம், வேறு ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதாக அந்த வார்த்தை இருக்கிறது. கைரில் யா இல்லத்தி ததுல்லு அலல் முத்தகல்லிமி, முத்தகல்லிமின் மீது தன்னிலையின் மீது அறிவிக்கிறதே அத்தகைய யா அல்லாத வேறு ஒரு வார்த்தையின் பக்கம் இணைக்கப்பட்டதாக அந்த அபு என்ற வார்த்தையாகிறது இருக்கிறது. இப்ப என்ன சொல்ல வராங்க? மேல 12 உதாரணங்கள்லையும் அபு என்ற வார்த்தை வருது. அந்த அபு என்ற வார்த்தை என்பது இணைக்கப்பட்டதாக வந்திருக்கு. வேறொரு இஸ்மோடு இணைக்கப்பட்டதாக, இலாஃபத் செய்யப்பட்டதாக வந்திருக்குது. அவ்வாறு இலாஃபத் செய்யப்பட்ட அந்த பின்னாடி வரக்கூடிய முலாஃப் இலேஹி எப்படி இருந்திருக்குது? முத்தக்கல்லிமுடைய யா அல்லாத மற்ற இஸ்முகளாக அது இருந்திருக்குது என்பதைத்தான் இந்த இடத்த சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு அப்படி இருக்குது. ஒய்தா தஅம்மல் தஹா, அந்த வார்த்தையை நீ சிந்தித்தால் ஃபி ஜமீஇ தராகீபில் இஸ்மில் அவ்வலி, முதலாவது பகுதி பிரிவினுடைய வாக்கிய அமைப்பு அனைத்திலேயும் அதனை அந்த வார்த்தையை நீ சிந்தித்தால் வஜத்தஹா, அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வாய் மர்ஃபூஅத்தன், ரஃபா செய்யப்பட்ட நிலையில், ரஃபா செய்யப்பட்டதாக அதனை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த முதலாவது இருக்கக்கூடிய அந்த 4 இதுல நாம பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருக்குது? ரஃபாவோட நிலைமையில வந்திருக்குது. ரஃபாவோட நிலைமையில இந்த அபு என்ற வார்த்தை எப்படி வந்திருக்குது? ரஃபாவோட நிலைமையில வந்திருக்குது. லிஅன்னஹா, ஏனென்று சொன்னால் அந்த அபு என்ற வார்த்தையாகிறது ஃபித் தர்கீபில் அவ்வலி, முதலாவது வாக்கிய அமைப்பிலே, ஃபாயிலுன் வடிவமைப்பிலே ஃபாயிலாக இருக்கிறது. அந்த வார்த்தை எப்படி இருக்குது? முதலாவது வடிவமைப்புன்னு சொன்னா, முதலாவது வாக்கிய அமைப்புன்னு சொன்னா ஜா அபு சயீதின், இந்த வார்த்தையில, இந்த வாக்கியத்துல எப்படி இருக்குது? இந்த அபு சயீத் என்பது அபு என்ற வார்த்தை எப்படி இருக்குது? ஃபாயிலுடைய இடத்துல வந்திருக்குது, ஃபாயிலாக வந்திருக்குது. ஃபாயிலாக வந்திருப்பதனால ரஃபாவோட நிலைமையில வந்திருக்குது. ஃபாயில்னாலே ரஃபாவோட நிலைமையில தான் வரும். ஒஃபி தானி, இரண்டாவது உதாரணத்திலே முபுததவுன், இரண்டாவது வடிவமைப்பிலே முபுததாவாக இருக்கிறது. ஒஃபி தாலிசி, மூன்றாவது வடிவமைப்பிலே இஸ்மு கானவினுடைய இஸ்மாக இருக்கிறது. ஒஃபிர் ராபிஐ, நான்காவது வடிவமைப்பிலே ஹபரு லஅல்லவினுடைய ஹபராக இருக்கிறது. அப்ப இந்த இந்த 4 காரணத்தினால்தான் ரஃபாவுடைய நிலைமையில வந்திருக்குது. முதலாவது என்னது? அது ஃபாயிலாக வந்திருக்குது முதலாவது உதாரணத்துல. இரண்டாவது உதாரணத்துல முபுத்ததா வந்துச்சு. மூன்றாவது இதுல இஸ்மு கானவாக வந்துச்சு. நான்காவது இதுல ஹபரு லஅல்லவாக வந்துச்சு. இப்படியாக பிரிவு இருந்துச்சு. ரஃபாவோட நிலைமையில பிரிவு இருக்குது. இப்ப இரண்டாவது பிரிவை சொல்றாங்க. ஒய்தா தஅம்மல் தஹா, அந்த வார்த்தையை நீ சிந்தித்தால், ஃபில் கிஸ்மி தானி, இரண்டாவது பிரிவிலே அந்த வார்த்தையை நீ சிந்தித்தால், வஜத்தஹா, அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வாய் மன்சூபத்தன், நசபு செய்யப்பட்ட நிலைமையில் அதனை நீ பெற்றுக்கொள்வாய், நசபு செய்யப்பட்டதாக அதனை நீ பெற்றுக்கொள்வாய். ஃபி ஜமீஇ தராகீபிஹி, அதனுடைய எல்லா இணைப்புகளிலேயும், அதனுடைய எல்லா வடிவமைப்புகளிலேயும் நசபு செய்யப்பட்டதாக அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வாய்.
லிஅன்னஹா ஏன் நசபு செய்யப்பட்டதாக வருது, ஏன் என்று சொன்னால் அந்த கலிமாவாகிறது மஃஊலும் பிஹி, மஃஊல் பிஹியாக இருக்கிறது. ஃபித் தர்கீபைனில் அவ்வலைனி, முதலாவது முதல் இரண்டு இணைப்புகளிலே வடிவமைப்புகளிலே மஃஊல் பிஹியாக இருக்கிறது. அதனால என்ன செய்யப்பட்டிருக்கு, நசபுடைய நிலைமையில வந்திருக்குது, நசபாக நசபு பெற்று வந்திருக்குது. வ இஸ்மு லஅல்ல வ இன்ன ஃபித் தர்கீபைனில் அஹீரைனி, கடைசி இரண்டு இணைப்புகளிலே லஅல்லவினுடைய இஸ்மாக, இன்னும் இன்னவினுடைய இஸ்மாக வந்திருக்கிறது. அப்ப ரெண்டு உதாரணத்துல மஃபூல் பிஹியாக வந்துருச்சு இரண்டாவது பிரிவுல. அடுத்து மூன்றாவது உதாரணம் எப்படி இருக்குது, லஅல்லவினுடைய இஸ்மாக வந்திருக்குது. நான்காவது உதாரணத்துல இன்னவினுடைய இஸ்மாக வந்திருக்குது அந்த வார்த்தை. அப்ப இந்த மூன்று காரணங்கள்னால்தான் அது எப்படி வந்திருக்கு, நசபுடைய நிலைமையில எப்படி இருக்கும், இரண்டாவது பிரிவில இருக்கும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. அடுத்து வைதா தஅம்மல் தஹா, அந்த வார்த்தையை நீ சிந்தித்தால், ஃபில் கிஸ்மி சாலிசி, மூன்றாவது பிரிவிலே அந்த வார்த்தையை நீ சிந்தித்தால், வஜத்தஹா, அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வாய், மஜ்ரூரத்தன், ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையில், ஜர்ரு செய்யப்பட்டதாக அதனை நீ பெற்றுக்கொள்வாய், ஃபி ஜமீஇ தராகீபி, அனைத்து இணைப்புகளிலேயும், அனைத்து வடிவமைப்புகளிலேயும் ஜர்ரு செய்யப்பட்டதாக அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வாய். அபு என்ற வார்த்தை எல்லா இடத்துலயும் எப்படி வந்திருக்கும், ஜர்ரு செய்யப்பட்டதாக அந்த மூன்றாவது பிரிவில் இருக்குது. லிஅன்னஹா, ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தையாகிறது மஸ்பூகத்துன், முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது, முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. பிஹர்ஃபின் மின் ஹுரூஃபில் ஜர்ரி ஃபி குல்லி மிசாலின், ஒவ்வொரு உதாரணத்திலேயும், அனைத்து உதாரணத்திலேயும் ஜர்ருடைய ஹர்ஃப்களிலிருந்து ஒரு ஹர்ஃபை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அப்ப மூன்றாவது பிரிவுல நாம பார்த்தோம்னு சொன்னா அதுல எப்படி இருக்குது, ஜர்ரு செய்யப்பட்டதாக அந்த அபு என்ற அந்த வார்த்தை எப்படி இருக்குது, ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்குது. அப்ப ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்குது, என்ன காரணம்னு சொன்னா அந்த அபு என்ற வார்த்தைக்கு முன்னாடி ஹர்ஃப் ஜர் என்ன இருக்கு, வந்து இருக்குது, அதனால ஜர்ருடைய நிலைமையில வந்திருக்குது. அடுத்ததாக இப்ப ஃபமாஹிய, அது என்ன காரணத்தினால இப்ப ஜர்ரு செய்யப்பட்டதா வந்திருக்குது, அப்ப ஜர்ருடைய வெளிப்பாடு ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. ஃபமாஹிய இதன், அது என்ன, இதன் அந்நேரத்திலே அலாமாத்துர் ரஃபி வன் நஸ்பி வல் ஜர்ரி ஃபீஹா, அந்த நேரத்திலே அந்த வார்த்தையிலே, அந்த வார்த்தையிலே ஜர்ரின், ரஃபாயினுடைய, நசபினுடைய, ஜர்ரினுடைய அடையாளமாகிறது என்னவாக இருக்கிறது, அந்த நேரத்துல என்னவாக இருக்குது. இப்ப இப்படி எல்லாம் வந்துருச்சு, இதனுடைய அடையாளம் எது வெளிப்பட்டிருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்க. இதா தஅம்மல்னல் கலிமத்த, இதா தஅம்மல்னா அல் கலிமத்த, அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், அபு, அபு என்ற அந்த வார்த்தையை, என்ற அந்த வார்த்தையை, அபு என்ற அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், ஃபி அம்சிலத்தில் கிஸ்மில் அவ்வலி, முதலாவது பிரிவினுடைய உதாரணங்களிலே அபு என்ற அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், ஹைசு ஹிய மர்ஃபூஅத்துன், அது ரஃபா செய்யப்பட்டதாக இருக்கிறது என்ற ரீதியில் முதலாவது பிரிவிலே உள்ள அந்த உதாரணங்களிலே, பிரிவினுடைய உதாரணங்களிலே அபு என்ற அந்த கலிமாவை நாம் சிந்தித்தால், வஜதுனா, நாம் பெற்றுக்கொள்வோம், அல் வாவ, அந்த வாவை நாம் பெற்றுக்கொள்வோம், துலாசிமுஹா ஃபி ஜமீஇ தராகீபி, அனைத்து இணைப்புகளிலும் அந்த வார்த்தை, அனைத்து இணைப்புகளிலேயும் அந்த வார்த்தையாகிறது, அந்த வார்த்தை வாவை அவசியமாக்கி கொள்கிறது என்ற ரீதியிலே நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம் என்பதாக நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அப்ப என்ன சொல்ல வராங்க, இந்த இடத்துல முதலாவது வகையில, முதலாவது பிரிவில் எப்படி இருக்குதோ ரஃபா செய்யப்பட்டதாக வந்திருக்குது. அப்ப ரஃபாவுடைய அடையாளம் எங்க வந்திருக்குது, அபூக ஜா அபு சயீதுன்னு வந்திருக்குது. இப்ப ரஃபாவுடைய ஃபாயிலா வந்திருக்கிறதுனால ரஃபாவுடைய வெளிப்பாடு என்னது, அங்க லம்மா வருது. லம்மா எங்க வந்திருக்குது, அங்க லம்மா வரலையே அப்படி சொன்னா அதுதான் சொல்றாங்க, வஜது நல் வாவ, அந்த வாவ் அங்க வருது இல்ல, அபு சயீத் என்பதாக, அந்த அபு என்பதாக வாவ் இணைக்கப்பட்டிருக்குதுல்ல, அது என்னது, அதுதான் என்னது, அந்த ரஃபாவுடைய அடையாளம் என்பதாக இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஒய்தா தஅம்மல்னா, அதாவது இந்த இடத்துல சொல்ல வருவது அந்த அனைத்து இடத்திலையும் என்ன இருக்கும்,
அந்த அனைத்து இணைப்பிலையும் வாவை நீ என்ன செய்வாய்? பெற்றுக்கொள்வாய். வைதா தஅம்மல் நாஹா, அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், ஃபி அம்சிலத்தில் கிஸ்மில் சானி, இரண்டாவது பிரிவினுடைய உதாரணங்களிலே அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், ஹைசு ஹிய மன்சூபத்துன், அது நசபு செய்யப்பட்டதாக இருக்கும் ரீதியிலே நாம் சிந்தித்தால், வஜதனல் அலிஃப, அந்த அலிஃபை நாம் பெற்றுக்கொள்வோம். துலாசிமுஹா ஐலன் ஃபி ஜமீஇ தராகீபி, அனைத்து இணைப்புகளிலேயும் மீண்டும் அந்த அலிஃபை, அந்த வார்த்தையாகிறது அலிஃபை லாசிமாக்கி கொள்ளக்கூடிய நிலைமையிலே நாம் என்ன செய்றோம்? கொள்ளக்கூடியதாக நாம் என்ன செய்றோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்ப என்ன சொல்ல வராங்க? லாசிமாக்கி கொள்ளக்கூடியதாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இந்த அலிஃப் என்பது எல்லா இடத்துலையும் வருது. இரண்டாவது பிரிவுல எப்படி இருக்குது? அது நசபு செய்யப்பட்டதாக இருக்குது. அபு என்ற அந்த வார்த்தை நசபு செய்யப்பட்டதாக இருக்குது. அப்ப நசபுடைய அடையாளமாக என்ன வரணும்? ஃபத்ஹா வரணும். ஃபத்ஹா அங்க வரலையே அப்படி சொன்னா, அதற்கு தான் சொல்றாங்க அந்த ஃபத்ஹா வரல. ஆனா அந்த ஃபத்ஹா வர வேண்டிய எல்லா இடத்துலயும் என்ன வந்திருக்குது? அலிஃப் வந்திருக்குது. ஒய்தா தஅம்மல்நாஹா, அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், ஃபி அம்சிலத்தில் கிஸ்மி சாலிசி, மூன்றாவது பிரிவினுடைய உதாரணங்களிலே அந்த வார்த்தையை நாம் சிந்தித்தால், ஹைசுஹிய மஜ்ரூரத்துன், அது ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கிறது என்ற ரீதியிலே நாம் சிந்தித்தால், வஜதுனல் யா துலாசிமுஹா ஐலன் ஃபி ஜமீஇ தராகீபி, அனைத்து இணைப்புகளிலும் மீண்டும் அந்த வார்த்தையாகிறது யாவை அவசியமாக்கி கொள்கிறது என்ற ரீதியில நாம் என்ன செய்யறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அவசியமாக்கி கொள்ளக்கூடியதாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல மூன்றாவது பிரிவு இருக்குது. மூன்றாவது பிரிவு எப்படி வந்திருக்குது? ஜர்ரு செய்யப்பட்டதாக அந்த வார்த்தை வந்திருக்குது. அப்ப ஜர்ருடைய வெளிப்பாடாக கஸ்ரா வெளியே வரணும். கஸ்ரா வரலையே அப்படி சொன்னா, கஸ்ராக்கு பதில் எப்படி வந்திருக்குது? யா என்பது அந்த இடத்துல எல்லா உதாரணத்திலையும் யா வந்திருக்குது. இதன் இப்படி யா வந்திருக்குது, வாவ் வந்திருக்குது, அலிஃப் வந்திருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதன் அந்த நேரத்தில் லா புத்த அவசியமாக ஆகிறது. அன் தகூனல் வாவு ஹிய அலாமாத்து ரஃபஇஹா, அவசியமாக ஆகிறது. அன் தகூனல் வாவு, வாவாகிறது ஆகுவதை அவசியமாக்கிறது. ஹிய அலாமாத்து ரஃபஇஹா, அந்த வார்த்தையினுடைய ரஃபாயினுடைய அடையாளமாக அது இருக்கிறது என்பதை என்ன செய்து அவசியமாக ஆக்கிறது. வல் அலிஃபு, அலிஃபாகிறது ஹிய அலாமாத்து நசபிஹா, அந்த வார்த்தையினுடைய நசபினுடைய அடையாளமாக அந்த அலிஃப் என்பது இருக்கிறது என்பதை என்ன செய்து லாசிமா அவசியமாக்கிறது. வல் யாவு, யாவாகிறது ஹிய அலாமாத்து ஜர்ரிஹா, அது அந்த வார்த்தையினுடைய ஜர்ரினுடைய அடையாளமாக அந்த யா என்பது இருக்கிறது என்பது என்ன செய்து இங்க நமக்கு அவசியமாக்கி தருகிறது. இப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? மேல எல்லா உதாரணத்தையும் நசபுடைய அடையாளமாக என்ன வரணும்? ஃபத்ஹா வரணும். ஆனா அங்க ஃபத்ஹா வரல, அலிஃப் வந்து இருக்குது. இப்படி ஒவ்வொன்றையா சொல்லிட்டு இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம என்ன செய்யறோம்? அலிஃப், வாவ், யா, இந்த மூணையும் பெற்றுக்கொள்றோம். அப்படி சொன்னா வாவ் என்ன செய்யப்பட்டது? ரஃபாவுடைய அடையாளமாக வந்திருக்குது. அலிஃப் நசபுடைய அடையாளமாக வந்திருக்குது. யா ஜர்ருடைய அடையாளமாக வந்திருக்குது. அப்ப ஜர்ருடைய அடையாளமாக என்ன வரணும்? கஸ்ரா வரணும். ஆனா அந்த இடத்துல எது வருது? அபு என்ற வார்த்தையில யா என்பது ஜர்ருடைய அடையாளமாக வந்திருக்குது என்பதை இந்த இடத்துல நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அடுத்து ஹாதா, ஹாதா இந்த சட்டம் தான். இதை நம்ம என்ன செய்யணும்? நல்ல முறையில பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஹாதா ஹுத் ஹாதா என்பதாக வரும். இதை நீ பற்றி பிடித்துக்கொள். வ ஹுனாக, இன்னும் இங்கே அர்பஅத்து அஸ்மாஇன் உஹ்ரா, வேறு 4 இஸ்முகள் இருக்கிறது. ஹுக்முஹா, அதனுடைய சட்டமாகிறது. ஹுக்மு ஹாதிஹில் கலிமதி ஃபி அராபிஹா, இந்த வார்த்தையினுடைய சட்டம்தான். ஃபி அராபிஹா, அதனுடைய அராபிலே, பில் வாவி, அதனுடைய தர்கீபிலே யாராபிலே வாவை கொண்டும், வல் அலிஃபி, அலிஃபை கொண்டும், வல் யாய், யாவை கொண்டும், ரஃபான் வ நசபன் வ ஜர்ரன், ரஃபாவுடைய நிலைமையில என்ன வரும்? வாவு வரும். நசபுடைய நிலைமையில அலிஃப் வரும். ஜர்ருடைய நிலைமையில யா. இவ்வாறாக அதனுடைய அராபிலே இந்த கலிமாவுடைய சட்டத்தை போன்றுதான் அதனுடைய சட்டமுமாக இருக்கும். வஹிய, அந்த கலிமாக்கள், அந்த வார்த்தைகள் என்ன, அந்த இஸ்முகள் என்னென்ன அப்படி சொல்றாங்க. அந்த வஹிய, அந்த இஸ்முகள் ஆகிறது அஹுன்,
அஹுன் என்ற அது இஸ்மு. அஹுன் என்று சொன்னால் அர்த்தம், அதனுடைய அர்த்தம் சகோதரன். வ ஹமுன், ஹமுன் என்ற அந்த இஸ்மு, ஹமுன் என்பதனுடைய அர்த்தம் மாமா என்ற அர்த்தம் வரும். வஃபு, ஃபு என்ற இஸ்மு, ஃபு என்பதனுடைய அர்த்தம் வாய் என்பதாக வரும். வது, ஜூ என்ற இஸ்மு, ஜூ என்பது உடைய என்ற அர்த்தத்தை கொண்டதாக வரும். இப்ப இந்த 4 இஸ்முகள் எப்படி வரும்? இதனை போன் மேல அபு என்பது எப்படி வந்துச்சோ அதே மாதிரிதான் இந்த 4 இஸ்முகளும் வரும். பிஷர்த்தின், ஒரு ஷர்த்தை கொண்டு, ஐயக்கூன குல்லும் மின்ஹா முதாஃபன் லிகைரி யாயில் முத்தகல்லிமி, ஒரு ஷர்த்தை கொண்டதாக இருக்கும். ஐயக்கூன குல்லும் மின்ஹா, அந்த வார்த்தைகளிலிருந்து, அந்த இஸ்முகளிலிருந்து ஒவ்வொன்றுமாக ஆகியிருப்பது முதாஃபன், இணைக்கப்பட்டதாக ஆகியிருக்க வேண்டும். லிகைரி யாயில் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யா அல்லாததற்கு இணைக்கப்பட்டதாக அது ஆகியிருக்க வேண்டும் என்ற ஷர்த்தை கொண்டு இந்த சட்டம் வரும். அப்ப என்ன சொல்ல வராங்க? அபு என்ற அந்த வார்த்தையில என்ன விஷயம் வந்துச்சோ அதே போன்றுதான் இதுலயும். ஆனா என்ன, இதுலயும் சரி அந்த அபு என்ற அந்த 5 இஸ்முகள்லையும் எப்படின்னு சொல்லி சொன்னா, அது இதாஃபத் செய்யப்பட்டு வந்திருக்கணும். அப்பதான் இந்த சட்டம் வரும். அப்பதான் வாவ் என்பது எப்படி வரும்? ரஃபாவுக்கு பகரமாக வந்திருக்கும். அலிஃப் என்பது நசபுக்கு பகரமாக வந்திருக்கும். யா என்பது ஜர்ருக்கு பகரமா எப்போ வரும்? இது இதாஃபத் செய்யப்பட்டதாக வந்திருக்கணும். அதே சமயம் அது இதாஃபத் செய்யப்பட்டு வந்திருக்கணும். அதே போல அது யாயை முத்தக்கல்லிம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முத்தக்கல்லிமுடைய தன்னிலையை அறிவிக்கக்கூடிய அந்த யாவின் பக்கம் இதாஃபத் செய்யப்படாததாக இருக்கணும். இந்த இரண்டும் இருந்தால் மட்டும்தான் எப்படி வரும்? இந்த மேல் சொன்ன அந்த சட்டம் வரும். இந்த இரண்டும் இல்லை அல்லது இதாஃபத் செய்யப்பட்டதாக வரலன்னு சொன்னா அது பொதுவாக அபுன் ஹமுன் என்பதாக நார்மல் ஒரு பொதுவான ஒரு இஸ்மை போலதான் அது. அப்படி இல்லை, அது முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இதாஃபத் செய்யப்பட்டதுன்னு சொன்னாலும் அப்பையும் அதனுடைய வெளிப்பாடாக இந்த யா வாவ் என்பது வராது. மாறாக முத்தக்கல்லிமோட அந்த யா தான் கடைசியாக வரும். ஃபதகூலு, எனவே நீ கூறுவாய், ஹாதா அஹூக, இது உன்னுடைய சகோதரனாக இருக்கிறான். வரைத்து அஹாக்க, நான் உன்னுடைய சகோதரனை பார்த்தேன். வரலீத்து அன் அஹீக, உன்னுடைய சகோதரனை தொட்டும் நான் பொருந்தி கொண்டேன். வஹாகதா, இது போலதான் 5 மற்றதிலேயும் இது போலதான். ஒத்துசம்மா, இன்னும் பெயர் சொல்லப்படுகிறது. ஹாதிஹி, இவைகளுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. பில் அஸ்மாஇல் ஹம்சதி, அஸ்மாவுல் ஹம்சா என்பதை கொண்டு பெயர் சொல்லப்படுகிறது. 5 இஸ்முகள், 5 பெயர் சொல்கள் என்பதை கொண்டு இவைகளுக்கு பெயர் சொல்லப்படுகிறது. அப்ப இப்படிதான் நம்ம என்ன சொல்வோம்? ஹாதா அஹூக் என்பதாக ரஃபாவுடைய நிலைமையில் எப்படி சொல்வோம்? வாவை வச்சு சொல்வோம். ஏன் ரஃபா டைரக்டா வரலையேன்னு சொன்னா அந்த ரஃபாவுடைய அடையாளமாகத்தான் வாவ் என்பது வந்து இருக்குது. அஹாக்க, ரைத்து அஹாக்க என்பது மஃபூலுடைய நிலைமையில வந்திருக்குது. மஃபூலுடைய நிலைமையில எப்படி வரணும்? அங்கு ஃபத்ஹா வரணும். ஃபத்ஹாவுடைய அடையாளமாக அலிஃப் வந்து இருக்குது. அதே மாதிரி வரலீத் அன் அஹீக்க என்பதுல அன் அஹீக்க என்பது மஜ்ரூராக வந்து இருக்குது. மஜ்ரூரோட ஜர்ருடைய அடையாளம் என்னது? கஸ்ரா வருது. ஆனா கஸ்ரா வெளியே வரலையே அப்படி சொல்லி சொன்னா அதனுடைய அடையாளமாகத்தான் யா வந்திருக்குது. இப்படியாக மற்ற 4 உதாரணங்கள். ஃபர்ஸ்ட் மேல அபு வச்சு சொன்னாங்க, இங்க அஹு என்ற அந்த உதாரணத்தை வச்சு சொல்லிட்டாங்க. மிச்சம் உள்ள அந்த 3 ஹமு, ஃபு, ஜு, இவை அனைத்துமே எப்படிதான் இப்படிதான் வரும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இப்ப ஆய்வு செஞ்சு விஷயத்தை, என்ன விஷயம் இருக்கோ அந்த உதாரணத்துல அது விஷயத்தை ஃபுல்லா அங்க விவரமாக தெளிவான முறையில் நமக்கு சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்து சட்டங்கள் சொல்றாங்க. அல் கவாயிது, சட்டங்கள். அந்த மேலுள்ள அந்த பஹ்ஸ் செஞ்சு ஆய்வு செஞ்சு சட்டங்களை சொல்றாங்க. 66வது சட்டம், இந்த கிதாபினுடைய ஆரம்பத்திலிருந்து இது 66வது சட்டம். அல் அஸ்மா உல் ஹம்சத்து, 5 இஸ்முகள் ஆகிறது. ஹிய, அதுவாகிறது. அபுன், அபுன் என்ற அந்த இஸ்மு. வ அஹுன், இது அபுன் சொன்னா தந்தை. வ அஹுன், அஹுன் என்ற அந்த இஸ்மு. அஹுன் என்று சொன்னால் சகோதரன். வ ஹமுன், இன்னும் ஹமுன் என்ற அந்த இஸ்மு. ஹமுன் என்று சொன்னால் மாமா. வஃபு, இன்னும் வாய். இன்னும் ஃபு என்ற அந்த வார்த்தை. ஃபு என்று சொன்னால் வாய். வசு, ஜூ என்ற அந்த இஸ்மு. ஜூ என்று சொன்னால் உடைய என்ற அர்த்தத்தை தரும். இந்த 5 இஸ்முகள் ஆகிறது. இந்த 5 இஸ்முகளாக இருக்கும். அஸ்மாவுல் ஹம்சாவாகிறது இந்த 5 இஸ்முகளாக இருக்கிறது. அல் அஸ்மாவுல் ஹம்சத்து, அந்த 5 இஸ்முகள் ஆகிறது. துர்ஃபஉ பில் வாவி, வாவை கொண்டு ரஃபா செய்யப்படுகிறது. வதுன்சபு பில் அலிஃபி, அலிஃபை கொண்டு நசபு செய்யப்படும். வதுஜர்ரு பில் யாயி, யாயை கொண்டு ஜர் செய்யப்படும். அப்ப வாவை கொண்டு, வாவி என்னது? வாவ் என்பது
ரஃபோடைய அடையாளமாக வந்திருக்குது. அலிஃப் என்பது நசபுடைய அடையாளமாக இந்த இஸ்முகள்ல வரும். அதே போல யா என்பது ஜர்ருடைய அடையாளமாக இந்த இஸ்முகள்ல வரும். ஒயிஷ்தரது ஃபி இஅராபிஹா, அதனுடைய இஅராபுடைய விஷயத்திலே ஷர்த்திடப்படுகிறது. ஹாதல் இஅராப, இந்த இஅராப் ஆகிறது அன் தகூன முலாஃபத்தன், அது இணைக்கப்பட்டதாக வந்திருக்க வேண்டும். லிகைரி யாயில் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யா அல்லாததற்கு இணைக்கப்பட்டதாக அது ஆகியிருப்பதை ஷர்த்தாக ஆக்கப்படுகிறது. இப்ப என்ன சொல்ல வராங்க, இது இந்த நிலைமையில வரும். ஆனா ஒரு ஷர்த்து, மேல சொன்ன மாதிரி ஒரு ஷர்த்து. அது என்ன ஷர்த்து? அது இதாஃபத் செய்யப்பட்டதாக வந்திருக்கணும். அதே சமயம் அது யாய முத்தக்கல்லிமோடு இதாஃபத் செய்யப்பட்டதாக இருக்கக்கூடாது. வேறு ஏதோ ஒன்றோடு இதாஃபத் செய்யப்பட்டதா அது வேறு விஷயம். ஆனா யாய முத்தக்கல்லிமோடு இதாஃபத் செய்யப்பட்டதாக அந்த 5 வார்த்தை என்பது வந்திருக்க கூடாது. இந்த 2 சட்டங்கள் தான் இந்த இடத்துல நமக்கு என்னது மிக முக்கியமானதாக இருக்குது. இந்த சட்டத்தை நம்ம நல்ல முறையில விளங்கிக்கணும். என்ன சொல்ல வராங்க இந்த சட்டத்துலன்னு சொன்னா, முதலாவது 5 இஸ்முகள்னு சொன்னா என்னன்னு சொல்றாங்க. ஐந்து இஸ்முகளுடைய ரஃபோடைய அடையாளமாக வாவ் வரும், நசபுடைய அடையாளமாக அலிஃப் வரும், ஜர்ருடைய அடையாளமாக யா வரும். ஆனா அந்த அடையாளங்கள்லாம் அடையாளமாக வாவ் யா அலிஃப் என்பது எப்ப வரும்? அது இதாஃபத் செய்யப்பட்டதாக வந்து இருக்கணும். அது எதோட இதாஃபத் செய்யப்பட்டதாக? முத்தக்கல்லிமுடைய யா அல்லாததோடு இதாஃபத் செய்யப்பட்டதாக வந்திருக்கணும். அப்பதான் இந்த சட்டம் வரும். இல்ல இதாஃபத் செய்யப்பட்டதாக வரலன்னு சொன்னா அப்ப இதற்கு எந்த ஒரு சட்டமும் வராது. அதே மாதிரி முத்தக்கல்லிமுடைய யாவோடு இதாஃபத் செய்யப்பட்டிருந்தாலும் எந்த ஒரு சட்டமும் வராது. அடுத்ததாக தம்ரீனாத் கொடுக்கறாங்க. முதலாவது தம்ரீன், ஐயின் ஃபில் ஜுமலில் ஆத்தியதி, வரக்கூடிய அந்த வாக்கியங்களிலே நீ குறிப்பாக்கு, மா தராஹு, எதனை நீ பார்க்கிறாயோ அத்தகையதை, மினல் அஸ்மாயில் ஹம்சதி, அஸ்மாவுல் ஹம்சா 5 இஸ்முகளிலிருந்து எதனை நீ பார்க்கிறாயோ அத்தகையதை நீ குறிப்பிடு. மர்ஃபுஆன், எத்தகைய அஸ்மாவுல் ஹம்சா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்? அது ரஃபாவுடைய நிலைமையிலேயோ, அவு மன்சூபன் அல்லது நசபுடைய நிலைமையிலேயோ, அவு மஜ்ரூரன் அல்ல ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையிலேயோ இருக்கின்ற அந்த 5 இஸ்முகளை நீ பார்த்தது என்று சொன்னா அதனை நீ குறிப்பிடு. ஒபையினி சபப, இன்னும் அதற்குரிய அந்த காரணத்தை நீ விளக்கு. அலாமத்தல் யாராபி, இன்னும் அந்த யாராபினுடைய அடையாளத்தை நீ விளக்கு. ஃபி குல்லின், ஒவ்வொன்றிலேயும் அதனுடைய அந்த யாராபினுடைய அடையாளத்தை விளக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? இந்த 5 இஸ்முகள் மேல சொன்னோம்ல, அபு, அஹு, ஜூ, ஃபு, ஹமுன், இந்த 5 வார்த்தைகள்ல, அந்த 5 இஸ்முகள்ல ஏதாவது ஒன்று இந்த இடத்துல வந்து இருக்குதா? அப்படி வந்து இருக்குன்னு சொன்னா அது எந்த நிலைமையில வந்து இருக்குது? நசபுடைய நிலைமையில வந்து இருக்குதா, அல்லது ஜர்ருடைய நிலைமையில வந்து இருக்குதா, அல்லது ரஃபாவுடைய நிலைமையில வந்து இருக்குதா என்பதாக நீ ஆராய்ச்சி செய் என்பதாக முசனிஃப் அவர்கள் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப ஆராய்ச்சி செஞ்சு என்ன செய்யணும்? அந்த இடத்த குறிப்பிடணும். இந்த இடத்துல அந்த இது இஸ்மு வந்து இருக்குது, அந்த இஸ்மு எந்த நிலைமையில வந்து இருக்குது என்பதையும் நாம குறிப்பிடணும். அது ரஃபாவுடைய நிலைமையிலையா, நசபுடைய நிலைமையிலையா, ஜர்ருடைய நிலைமையிலான்ட்டு குறிப்பிட்டுட்டு அதற்குரிய அந்த காரணத்தையும் சொல்லணும். எதனால இது ரஃபாவுடைய நிலைமையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம், எதனால இது ஜர்ருடைய நிலைமையில வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஜர்ருடைய நிலைமையிலையும் நசபுடைய நிலைமையிலும் வந்திருக்குன்னு சொன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அதனுடைய அடையாளம் யா வந்திருக்குது, அலிஃப் வந்திருக்குது, வா வந்திருக்குது என்பதாக நாம இந்த இடத்துல அதற்குரிய அந்த காரணத்தையும் இந்த இடத்துல எழுதணும். அடுத்ததாக 2வது தம்ரீனு, ஈத்தி பி தலாசி ஜுமலின், 3 ஜும்லாக்களை நீ கொண்டு வா. ஃபி குல்லி மின்ஹா, அதிலிருந்து ஒவ்வொன்றுமாகிறது. இஸ்முன் மர்ஃபூன் மினல் அஸ்மாயில் ஹம்சதி, அஸ்மாயில் ஹம்சாவிலிருந்து ரஃபா செய்யப்பட்ட இஸ்மாக இருக்க வேண்டும். 3 ஜும்லாக்களை நீ உருவாக்கணும், ஒன்று கொண்டு வரணும். அந்த ஒவ்வொரு ஜும்லாக்களும் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒவ்வொரு ஜும்லாக்களையும் இந்த 5 இஸ்முகள் இருக்க வேண்டும். 5 இஸ்முகள்ல இருந்து ஏதாவது ஒரு இஸ்மு எப்படி இருக்கணும்? ரஃபாவுடைய நிலைமையில இருக்கிற மாதிரி 3 ஜும்லாக்களை கொண்டு வரணும். ரஃபாவுடைய நிலைமைன்னு சொன்னா அது ஒன்று ஃபாயிலாக இருக்கலாம், அல்லது இது போன்ற நம்ம மேல பார்த்தோம்ல முபுததாவாக இருப்பது, இது போன்ற ஏதோ ஒரு காரணத்தினால அது ரஃபாவுடைய நிலைமையில ரஃபாவுடைய இஸ்மாக அது வந்திருக்கணும். அப்படிப்பட்டதாக இந்த 5 இஸ்முகளிலிருந்து ஏதோ ஒரு இஸ்மை கொண்டு 3 உதாங்கள், ஒவ்வொரு இஸ்மை கொண்டு ஒரு உதாரணம் அமைச்சு 3 வாக்கியங்களை நாம் என்ன செய்யணும்? அமைக்கணும். மொத்தம் 3 வாக்கியங்களை உருவாக்குவது. இதற்கு அடுத்ததாக ஈத்திவி தலாசி ஜுமலின் ஃபி குல்லி மின்ஹா இஸ்மு மன்சூபின், இஸ்முன் மன்சூபுன் மினல் அஸ்மாயில் ஹம்சதி,
மூன்று ஜும்லாக்களை நீ கொண்டு வா, அவைகளிலிருந்து ஒவ்வொன்றிலேயும் இஸ்முன் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட இஸ்மாகிறது அஸ்மாவுல் ஹம்சாவிலிருந்து இருக்கணும். அப்ப மற்றொரு 5 உதாரணத்தை கொண்டு வரணும். அந்த 5 உதாரணத்துல இந்த அஸ்மாவுல் ஹம்சா எப்படி வந்திருக்கும்? நசபுடைய நிலைமையில வந்திருக்கணும். அடுத்து சொல்றான், ஈதிபி சலாசி ஜுமலின் 3 ஜும்லாக்களை கொண்டு வா, ஃபி குல்லி மின்ஹா இஸ்முன் மஜ்ரூருன் மினல் அஸ்மாயில் ஹம்சதி, ஜர்ரு செய்யப்பட்ட இஸ்மாக அது இருக்கணும். அந்த நிலைமையில இந்த 5 இஸ்முகளும் வந்திருக்கணும். ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையில அஸ்மாவுல் ஹம்சாவிலிருந்து ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையாக 3 ஜர்ருடைய அந்த இஸ்மாக 3 ஜும்லாக்களை நீ கொண்டு வா. அப்ப விளங்கிருச்சா? இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? 3 வாக்கியங்கள் அமைக்கணும். அந்த 3லையும் அஸ்மாவுல் ஹம்சா ரஃபாவுடைய நிலைமையில இருக்கணும். 3 வாக்கியங்கள் அமைக்கணும். அந்த 3லையும் அஸ்மாவுல் ஹம்சா நசபுடைய நிலைமையில இருக்கணும். 3 வாக்கியங்கள் அமைக்கணும். அந்த 3லையும் அஸ்மாவுல் ஹம்சா ஜர்ருடைய நிலைமையில இருக்கணும். 3வது தம்ரீன், லா குல்ல இஸ்மின் மினல் அஸ்மாயில் ஹம்சதி ஃபி ஜும்லத்தைனி பிஹைஸ் யகூனு ஃபி இஹ்தாஹுமா ஃபாயிலன் வ ஃபில் உஹ்ரா மஃஊலன் பிஹி. அப்ப நமக்கு வாக்கியத்தை உருவாக்க சொல்றாங்க. எப்படிப்பட்டதா? நீ வை குல்ல இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மையும், எப்படிப்பட்ட இஸ்மில இருந்து? அஸ்மாவுல் ஹம்சாவிலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்மையும் நீ வை, ஃபி ஜும்லத்தைனி 2 வாக்கியங்கள் அமை, 2 வாக்கியங்கள அதை வைத்தாம, யகூனு ஃபி இஹ்தாஹிமா அவ்விரண்டிலே ஒன்றிலே அந்த அஸ்மாவுல் ஹம்சா என்பது ஃபாயிலாக வந்திருக்கணும். அதாவது ரஃபாவுடைய நிலைமையில வரணும். மஃபில் உஹ்ரா மற்றொரு இடத்துல, மற்றொரு உதாரணத்துல மஃஊலம் பிஹி அது நஸ்புடைய நிலைமையில வரணும், மஃஊலாக வரணும், மஃஊல் பிஹியாக வரணும் என்பதாக இந்த இடத்துல நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உதாரணத்தை அமைக்கணும். அதாவது என்ன சொல்ல வராங்க? அஸ்மாவுல் ஹம்சாவை கொண்டு 2 வாக்கியங்கள் அந்த 2 வாக்கியங்கள்ல ஒரு சமயத்துல அந்த அஸ்மாவுல் ஹம்சா ஃபாயிலா வரணும், ஒரு சமயத்துல மஃஊல் பிஹியாக வரணும். இப்படியாக நீ உதாரணத்தை 2 ஜும்லாக்கள் அடுத்த 2வது தம்ரீன் இதுல خبرا ضع كل اسم من الاسماء الخمسه في جملتين. 2 வாக்கியங்களிலே 5 இஸ்முகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்மையும் நீ ஆக்கு. ஒவ்வொரு இஸ்மையும் நீ என்ன செய்? 2 வாக்கியத்துல அமைக்கணும். எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு 2 வாக்கியம் எப்படி இருக்கணும்? யகூனு ஃபி இஹ்தாஹுமா அவ்விரண்டு வாக்கியங்களிலே ஒன்றிலே அது ஆகியிருக்க வேண்டும். அந்த இஸ்மு ஆகியிருக்கும் ரீதியில், முபுத்ததாவாக ஆகியிருக்கும் ரீதியில், வஃபில் உஹ்ரா மற்றொன்றிலே ஹபராக ஆகியிருக்கும் ரீதியில வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும்? அமைக்கணும். இந்த இஸ்முகளை வைக்கணும். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படி சொன்னா, இந்த அஸ்மாவுல் ஹம்சா இருக்குல்ல 5 இஸ்முகள், இந்த 5 இஸ்முகளையும் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுக்கும் 2 வாக்கியங்கள் அமைக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் 2 வாக்கியங்கள் அமைக்கிறப்ப இந்த இஸ்மு இருக்கும்ல, இந்த இஸ்மு ஒரு ஜும்லால 2 ஜும்லால முதல் ஜும்லால எப்படி இருக்கணும்? அது முபத்ததாவாக இருக்கணும். அடுத்த ஜும்லால அதே இஸ்மு ஹபராக வரணும். இந்த முறையில் நம்ம என்ன செய்யணும்? வாக்கியங்களை அமைக்கணும். ஆக 5 இஸ்முன்னு சொன்னா 5க்கு 5 2 10, மொத்தம் 10 வாக்கியங்கள் இந்த இதுல என்ன செய்யணும்? நம்ம அமைக்கணும். 5 இந்த அஸ்மாவுல் ஹம்சா முபத்ததாவாக வச்சு 5, இந்த அஸ்மாவுல் ஹம்சா ஹபராக வச்சு அமைக்கணும். அடுத்ததாக 3வது இது, லா குல்ல இஸ்மின் மினல் அஸ்மாஇல் ஹம்சதி. இஸ்முகள் 5 இஸ்முகளிலிருந்து ஒவ்வொரு இஸ்மையும் நீ வை, ஃபி ஜும்லத்தைனி 2 வாக்கியங்களிலே, பிஹைஸ் ஒரு ரீதியில், யகூனு ஃபி இஹ்தாஹுமா அவ்விரண்டிலிருந்து ஒன்றிலே அது ஆகியிருக்கும் ரீதியிலே, இஸ்மன் லி இன்ன என்பதற்கு இஸ்மாக ஆகியிருக்கும் ரீதியிலே, வஃபில் உஹ்ரா மற்றொன்றிலே இஸ்மன் லி அஸ்பஹ என்பதற்கு இஸ்மாக ஆகியிருக்கும் நிலைமையில என்ன செய்யணும்? வாக்கியங்கள் அமைக்கணும். அதாவது என்ன சொல்றாங்க? அதே மாதிரிதான் அஸ்மாவுல் ஹம்சாவை என்ன செய்யணும்? ஒவ்வொரு இதுக்கும் 2 வாக்கியங்களை அமைக்கணும். 2 வாக்கியங்கள் அமைச்சு ஒரு வாக்கியம் எப்படி அமையணும்? இன்னுடைய இஸ்மாக இந்த அஸ்மாவுல் ஹம்சா இருக்கணும். இப்படி 5 வாக்கியம் அமைக்கணும். அடுத்ததாக அஸ்பஹ என்பதனுடைய இஸ்மாக இந்த 5 இஸ்மகள் இருக்கணும். இந்த ரீதியில 5 வாக்கியம். இது 2ஐயும் சேர்த்து மற்ற 10 வாக்கியங்கள் என்ன செய்யணும்? இந்த இதுலயும் 10 வாக்கியங்கள் அமைக்கணும். இந்த முறைப்படி 10 வாக்கியங்கள் அமைக்கணும். அடுத்தது 4வது சொல்றாங்க, குல்ல இஸ்மி மினல் அஸ்மாயில் ஹம்சதி 5 வார்த்தைகள் இருந்து அஸ்மாக்கள் இருந்து
ஒரு இஸ்மை நீ வை, ஒவ்வொரு இஸ்மையும் நீ வை ஃபி ஜும்லத்தின் இரண்டு வாக்கியங்கள்ல பிஹைஸ் ஒரு ரீதியில யகூனு ஃபி இஹ்தாஹிமா அவ்விரண்டிலிருந்து ஒருமையிலே அது ஆகியிருக்க ஒன்றில் ஆகியிருக்க வேண்டும். மஜ்ரூரன் பி ஹர்ஃபி ஜர்ரின் ஜருடைய ஹர்ஃபை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக ஆகியிருக்க வேண்டும். வஃபில் ஓஹரா மற்றொன்றிலே மஜ்ரூரன் பில் இதாஃபத்தி இதாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக ஆகியிருக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, அஸ்மாவுல் ஹம்சாவை கொண்டு சில வாக்கியங்களை நீ ஒவ்வொரு இஸ்மை கொண்டும் அந்த 5 இஸ்முகள் இருக்குல்ல அஸ்மால் ஹம்சா, அந்த 5 இஸ்முகளை எடுத்து ஒவ்வொன்றை கொண்டு 2 ஜும்லாக்கள் 2 வாக்கியங்கள் அதுல ஒரு வாக்கியத்துல எப்படி இருக்கணும், ஜர்ருடைய ஹர்ஃபை கொண்டு அந்த அஸ்மால் ஹம்சாவுல அந்த வார்த்தை ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கணும். மற்றொரு சமயம் இலாஃபத்தின் காரணமாக ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்கணும். இப்படி 4 தம்ரீன்களை முசனிஃப் அவர்கள் இந்த 3வது தம்ரீன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக தம்ரீனுன் ஃபில் யாராபி, யாராபில இருக்கக்கூடிய தம்ரீன், யாரா அமைக்கக்கூடிய முறையில உள்ள பயிற்சி. நமூதஜுன் முன்மாதிரி. ஹவர அஹு அலியின் அலியினுடைய சகோதரன் ஆஜராக ஆகினான். ஹதர என்பது ஃபியாலு மாலின் மாதியான ஃபியாலாக இருக்குது. மபனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபனியா இருக்குது. அஹு என்பது ஃபாயிலுன் மர்ஃபூன் ரஃபா செய்யப்பட்ட ஃபாயிலாக இருக்குது. பில் வாவி வாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கு. லிஅன்னஹு எதனால வாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கு, லிஅன்னஹு என்று சொன்னால் மினல் அஸ்மாயில் ஹம்சதி அஸ்மால் ஹம்சாவிலிருந்து அது இருக்குது. வஹுவ அதுவுமோ முலாஃபுன் முலாஃபாகவும் இருக்கிறது. அலியுன் என்பது முலாஃப் இலைஹி மஜ்ரூருன் பில் கஸ்ரதி கஸ்ராவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்குது. அடுத்ததாக 2வது உதாரணம் சொல்றாங்க. அஸ்பஹ முஹம்மதுன் தா யஸாரின் முஹம்மது ஆகிறவன் செல்வமுடையவனாக மாறினான். அஸ்பஹ என்பது ஃபியாலுன் மாலின் மபனியுன் அலல் ஃபதஹி ஃபதஹின் மீது மபனியாக்கப்பட்ட ஃபியாலே மாலியாக இருக்குது. முஹம்மது என்பது இஸ்முன் அஸ்பஹ அஸ்பஹ என்ற என்பதனுடைய இஸ்மாக இருக்குது. மர்ஃபூஅன் பில் லம்மதி லம்மாவை கொண்டு ரஃபா செய்யப்பட்டிருக்கு. அப்ப வார்த்தையிலே லம்மா என்பது வந்திருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ரா என்பது ஹபரு அஸ்பஹ என்பதனுடைய ஹபராக இருக்கிறது. மன்சூபன் பில் அலிஃபி அலிஃபை கொண்டு நசபு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல டைரக்டா என்னது நசபு வரல, மாலாக இதனுடைய அடையாளம் என்ன, நசபு வந்திருக்கு என்பதன் அடையாளம் அலிஃப் வந்திருக்கிறது தான் அடையாளம். அப்ப வஹுவ அதுவும் முலாஃபுன் முலாஃபாகவும் இருக்குது. யசாரின் என்பது முலாஃப் இலைஹி மஜ்ரூருன் பில் கஸ்ரதி கஸ்ராவை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டதாக இருக்குது. இப்ப அரிப் அல் ஜுமல் ஆத்தியத்த வரக்கூடிய அந்த வாக்கியங்களுக்கு நீ ஆராபிடு. என்ன வாக்கியங்கள்? அபு ஃபரீதின் ரஜுலுன் ஃபாதிலுன் இந்த வாக்கியம். லைத அஹா சாலிஹுன் முக்பிலுன் யுஹிப்புன் நாசு குல்லதி முருஅத்தின் யுஹிப்புன் நாசு குல்லதி முருஅத்தின். இந்த 3 உதாரணங்கள் இருக்கு. இதற்குரிய அர்த்தங்களையும் வைக்கணும், அதே சமயம் இதற்குரிய யாராபுகளையும் நாம் இட வேண்டும். இப்படியாக இந்த பாடம் இதோட முடிஞ்சிருச்சு. இதற்கு பின்பாக இந்த அஸ்மாவுல் ஹம்சாவை பற்றி பார்த்துவிட்டு அலாமாத்து தனீசி ஃபில் அஃபால் அஃபால்ல ஃபிஅல்கள்ல பெண்பாலுடைய அடையாளங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பாடத்துல முசன்னிஃப் அவர்கள் நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதற்கு அடுத்து உள்ள அந்த பாடத்துல நாம் இதை பற்றி நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.